Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிப்பறைகள் இருந்தும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அம்பலமாகியுள்ளது. திருக்கழுக்குன்றம் வட்டார கல்வி அலுவலர் கொடுத்த தகவலின்படி அந்த ஒன்றியத்தில் உள்ள 12 தொடக்க பள்ளிகளில் 8 நடுநிலை பள்ளிகள், ஒரு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி என 21 பள்ளிகளிலும் உள்ள கழிவறைகள் தூய்மை செய்யப்படாமல், குழாய்கள் துருப்பிடித்து, தண்ணீர் வசதி இல்லாமல் மிக மோசமாக சுகாதாரமற்ற நிலையில் காட்சியளிக்கிறது. இதையெல்லாம் பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டு கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ குறிப்பாக திருக்கழுக்குன்றம் பிளாக்ல மட்டும் 20க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பிட வசதிகள் சுத்தமா இல்லாம இருக்கு. மாணவர்கள் மாணவிகள் பயன்படுத்த முடியாத அவல நிலை என்பது இருக்கு. இதனால இந்த மாணவ மாணவிகள் வெளியில போய் காட்டு பகுதிகளுக்கு பள்ளியினுடைய காம்பவுண்ட் சுவர் தாண்டி போகக்கூடிய அபாயகரமான சூழல்னால பல அசம்பாவிதம் நடக்கக்கூடிய சூழல் இருக்கு. திருக்கழுக்குன்றம் பிளாக்லயே 20 பள்ளிகள் மோசமா இருக்குன்னா இந்த மாவட்டமும் எத்தனை பள்ளிகள் இருக்குன்றதா அரசு அதிகாரிகள் தெரிவிக்க மறுக்கின்றத மக்கள் நம்மளே யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு மேடை அமைப்பதற்காக திமுக நிர்வாகி பனைமரத்தை அகற்றி மண்திரட்டில் ஈடுபட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி மையத்தில் ஸ்டாலின் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சிக்காக மேடை அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. இதில் திமுகவை சேர்ந்த ஒன்றிய அவைத்தலைவர் VG திருமலை என்பவர் சட்டவிரோதமாக மைதானத்தில் இருந்து 200க்கும் மேற்பட்ட டன் மண்ணை தனது சொந்த நிலத்திற்கு கடத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமரத்தை வெட்ட தடை உள்ள நிலையில் பனைமரத்தை வெட்டி வீழ்த்தி அராஜகமாக கனிமவள கொள்ளையில் ஈடுபட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் திமுக உறுப்பினர் என்பது முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கான லைசன்ஸா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஆலப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக அவைத்தலைவருமாக இப்போ பணியாற்றிருக்கிற திருமலை அரசு அனுமதி இல்லாமல் சிஎம் இந்த இடத்துல வர இருக்கிறாரு. அதனால நான் இந்த மண்ணை அள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்கள்லாம் மண் எந்த ஒரு அனுமதி இல்லாமல் 100 லோடுக்கு மேலே அவருடைய சொந்த நிலங்களுக்கு ஏற்றுன்னு போயிட்டு மண்ணை கொட்டின்னு இருந்தார். மண்ணை ஃபுல்லாக தொட்டி அதை கல் எடுத்து உள்ளே போட்டு மூடிட்டு போயிருக்காங்க. 200 லோடு மண் களிம வளம் கொள்ளை இங்கே நடைபெற்றிருக்குது. இதை குறித்து எந்த அதிகாரியும் பண்ணாலும் யாரும் நடவடிக்கை எதுவும் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா முக்கிய காரணம் என்னன்னா, அவர் திமுகவில் ஒன்றிய அவைத்தலைவராக இருக்காரு. அவங்க மனைவி நிதிமதி அவர்கள் ஒன்றிய கவுன்சில், இந்த பகுதியான ஒன்றிய கவுன்சிலர். அந்த போர்வையில இருக்கிற இங்க ஆலப்பாக்கம் ஊராட்சி இருக்கிற கனிம வளத்தை கொள்ளடிக்கிறது ஒரு பெரும் வேலையா வச்சுட்டு இருக்காரு. வேலூர் அருகே மலை உச்சியில் கூடாரம் அமைத்து பழமையான கோயிலை சேதப்படுத்திய கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விடிய அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஊசூர் அடுத்த சிவநாதபுரம் மலை உச்சியில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆதி கைலாசநாதர் கோயில் உள்ளது. இந்நிலையில் அங்கு சென்ற உள்ளூர் இளைஞர்கள் புதையல் ஆசையில் பழமை வாய்ந்த அந்த கோயில் சுவரை சிலர் இடித்து சேதப்படுத்தி கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் வேலூர் கந்தநேரி பகுதியைச் சேர்ந்த ஜோதி என்பவர் ஏற்பாட்டில் அவர்கள் அங்கு கூடாரம் அமைத்து தங்கியது தெரிய வந்தது. இதை அறிந்த பொதுமக்கள் இத்தகைய பழமையான கோவில்கள் கைலாசகிரி மலை கோவில்களை பாதுகாக்க தவறியதற்கு திராவிட மாடல் அறநிலைத்துறையே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவற்றை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளனர். நீ கோயிலுக்கு வந்தன்றா, இப்ப கேட்டா கோயில் வந்தன்ற, யாரோ கூப்பிட்டாங்கன்ற, ஜோதிதான் கூப்பிட்டாரு, வந்ததுதான் உண்மைதான். இதுக்கு மேல இது என்ன பாரு. ஜோதி எந்த ஊரு? கந்தநேரியா? அப்ப உங்க ஊரு? நான் சேலம் பேசுறேன். சேலத்துல இருந்தா வரீங்க நீங்க? இது கிட்டத்தட்ட இதோட 6 ஊர் சொல்லிட்டாரு. நான்லாம் வரவே இல்லை. அங்க நீ வேலூர் என்ற கரெக்டான ஊர் பேரு இல்ல போனுங்க. சொன்ன வேற ஒண்ணும் இல்ல.